ஃபேமிலியோட எல்லாமே முடிஞ்சோன்னு பிக் பாஸ் வீட்டில் யாருமே வரமாட்டாங்கன்னு நினச்சா திடீர்னு ரவீனா அவங்க அம்மா வந்துட்டாங்க. ரவீனா அவங்க ஃபேமிலி ரொம்பவே கான்ட்ரவர்சியாக போச்சு இந்த ஒரு லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே. இது அது இல்ல, அதனால தான் அவங்க அம்மாவை திரும்ப விட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க போல. ஆனால் அவங்க அம்மா எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ரவீனா அவங்க ரிலேட்டிவ் அந்த லேடி பண்ண மாதிரி ரவீனா அவங்க அம்மா பண்ணல, ரொம்பவே ஜாலியாக தான் இருந்தாங்க. ஆனால் மணி பாவங்க ரொம்பவே பயந்துட்டார், என்ன நடக்கும்னு தெரியாமையே அங்கே இங்கேயும் ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தார். ரவீனா அவங்க அம்மா நல்லாவே கலாய்ச்சாங்க. நான் இப்போ வந்ததுக்கு அங்கங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. இதுவே நான் வீக் டேஸில் வந்திருந்தேன்னா பாத்ரூம் ஒளிஞ்சிருப்பாரு, வெளியே வந்திருக்க மாட்டாருங்க லெவலில் மணியை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே ஒரு பேர் வச்சு கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி மணியை மாஸ்டர்னு கூப்பிட்டாங்க, மருமகன் கூப்பிடாம விட்டாங்கன்னு மணிக்கு லைட்டாக வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ தப்பிச்சிட்டமேங்கிற சந்தோஷம் இருந்திருக்கும். பிக் பாஸ் வரலாறுலேயே பாவனி அமீர் ஜோடி மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரவீனாவும் மணி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் தோணுது. என்னென்ன சொல்றான் பாருங்க. எல்லா ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப நேரம் இருந்தாங்க. ஆனால் ரவீனா அவங்க அம்மா வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்க முடிஞ்சிச்சு. அதனால அவங்க ஹவுஸ்மேட்ஸ் கூட பெரிய லெவலில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ரவீனா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ரவீனா அவங்க அம்மா பண்ண மொத்த விஷயமே இவ்வளவுதான். இவ்வளோதான் எபிசோட்லையும் காமிச்சாங்க, இவ்வளோதான் அன்சீன்லையுமே இருந்துச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் வேற ஒரு விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.